ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது உங்களோட கர்ப்ப காலத்தில் முருங்கைக்கீரை சாப்பிடுவது எவ்வளோ நல்லது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முருங்கை மரத்தில் இருக்கக்கூடிய எல்லா பாகமுமே மருத்துவ குணம் கொண்டதாக இருக்குது. இந்த முருங்கை ஆயுர்வேதத்தில் சக்தி வாய்ந்த மருந்தாக கருதப்படுது. இந்த இலையோட பயன்பாடு 300க்கும் மேற்பட்ட பிரச்சனையை குறைக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. முருங்கை இலையில் இருக்கக்கூடிய மருத்துவ குணம் உங்களோட பல நோய்க்கு நன்மை பயக்கும். இதை நீங்கள் டெய்லி சாப்பிட்றதுனால உங்களுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள்லாம் கிடைக்கும். முருங்கை இலையில் ஊட்டச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால கர்ப்ப காலத்தில் தேவையான ஊட்டச்சத்துக்கள்லாம் பூர்த்தி செய்ய இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. கர்ப்ப காலத்தில் ஏற்படக்கூடிய இரத்த சோகையும் உங்களுக்கு புரதச்சத்து குறைபாடு இருந்தாலும் இந்த பிரச்சனையெல்லாம் தீர்க்கறதுக்கு உங்களுக்கு முருங்கை கூட ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த முருங்கைக்கீரை பல நன்மைகள் கொண்டிருந்தாலும் அதில் ஒரு சில தீமைகளும் இருக்குது. அது என்ன அப்படின்றதையும் பார்க்கலாம். முருங்கை இலையில் விட்டமின் ஏ, விட்டமின் சி, விட்டமின் இ, விட்டமின் கே, அது மாதிரி கால்சியம், இரும்பு, பொட்டாசியம் இந்த சத்துக்கள்லாம் நிறைஞ்சிருக்கு. கர்ப்ப காலத்தில் இரும்பு சத்து குறைபாடு ஏற்படுறது ரொம்ப பொதுவான பிரச்சனை. முருங்கை இலையில் அதிக அளவு இரும்பு சத்து இருக்குது. இந்த முருங்கையில் உங்களுக்கு இரத்த சிவப்பணுக்களை உருவாக்குவதற்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதே டைமில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய இரத்த சோகையும் தடுக்குது. முருங்கை இலையில் விட்டமின் சியும் விட்டமின் ஏவும் அதிகமாக இருக்கிறதுனால ஆன்டி ஆக்சிடென்ட்கள் அதிகமாக இருக்குது. இதனால் கர்ப்பிணிகளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. கர்ப்ப காலத்தில் ஏற்படக்கூடிய கர்ப்பகால நீரிழிவு குறைக்க ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதாவது உங்களோட இரத்த சர்க்கரையின் அளவை கட்டுப்படுத்த இந்த முருங்கைக்கீரை ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நீங்கள் கன்சீவாக இருக்கும்போது இந்த முருங்கைக்கீரை எடுக்கலாம். குழந்தை பிறந்த பின்னாடி இந்த முருங்கைக்கீரை எடுக்கும் போது உங்களுக்கு தாய்ப்பால் எளிதாக கிடைக்க ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கர்ப்ப காலத்தில் முருங்கைக்கீரை சாப்பிட்றது எவ்வளோ பெனிஃபிட்டாக இருந்தாலும் கர்ப்ப காலத்தில் இதை அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கக்கூடாது. அதிகமாக உட்கொள்வது உங்களுக்கு தீங்கு விளைவிக்கலாம். அளவுக்கு அதிகமாக எடுக்கும்போது உங்களுக்கு கருச்சிதைவு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அது மாதிரிக்கு உங்களுக்கு வயிறு பிரச்சனையை ஏற்படுத்தி விட்டுரும் இந்த முருங்கைக்கீரை எடுக்கும்போது உங்களுக்கு இது கரெக்டாக செட் ஆகுமா அப்படின்றத டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு சிலருக்கு முருங்கைக்கீரை அலர்ச்சியை ஏற்படுத்தும், அதனால் பார்த்து எடுக்கணும். முருங்கைக்கீரையில் கால்சியமும் முருங்கைக்கீரையில் கால்சியம், இரும்பு சத்து இதெல்லாம் அதிகமாக இருக்குது. கால்சியம் டேப்லெட்டு, அயன் டேப்லெட், அது மாதிரி ஃபோலிக் அமிலம் டேப்லெட்டு எடுத்துக்கிற போதும் இதை எடுத்துக்கலாம். குழந்தையோட வளர்ச்சிக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த முருங்கைக்கீரை. உங்கள் ரத்த ஓட்டத்தை சீராக்கி குழந்தையோட மூளைக்கு ரத்தத்தை செல்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். டாக்டர் கொடுக்கக்கூடிய டேப்லெட்டும் எடுத்துக்கணும். சத்தான உணவுகளும் எடுக்கும் போது உங்கள் குழந்தையோட வளர்ச்சியும் உங்களோட ஆரோக்கியமும் மேம்படும். ஒரு சிலருக்கு யூரின் இன்ஃபெக்ஷன் இருக்கும்போது கீரை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அதில் கால்சியம் அப்படின்றது அதிகமாக இருக்கிறதுனால உங்களுக்கு ஸ்டோனை உருவாக்கி விட்டுரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.